ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்லேருந்து ஒரு 5 சம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த 5 சம்ஸையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒவ்வொரு சம்மும் ஒவ்வொரு மாடலில் இருக்கும். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எழுதி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட் சம்குள்ளே போகலாம். பாருங்கள். ரூபாய் 500 6 ஆண்டுகளில் 5% தனிவட்டி வீதம் கிடைக்கும். தனிவட்டியை காண்கன்னு கேட்டிருக்காங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ பி எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 500ன்னு கொடுத்துருக்காங்க. பி 500. என் வந்து 6 ஆண்டு, ஆர் வந்து 5%. ஓகேங்களா? இப்போ நம்ம ஃபார்முலா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், PNR/100ன்னு. அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம் இந்த வேல்யூவை. பி வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 500 இன்ட்டு என் எவ்வளோ? 6 இன்ட்டு ஆர் வந்து 5% டிவைடட் பை 100. இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல் ஆயிரும். இது மூணையும் நீ இன்ட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். 5 இன்ட்டு 6 இன்ட்டு 5 இஸ் ஈக்குவல் டு 5 25 25 இன்ட்டு 6 115 வரும். ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி 115 கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்த சமக்கு போகலாம். ரூபாய் 7500க்கு 8% வட்டி வீதம் 1 வருடம் 6 மாதங்களுக்கான தனி வட்டியை காண்க. இதுவும் அதே மாதிரி தான். ஆனால் என்ன ஒரு டிஃப்ரெண்ட்டு, இங்கே 6 மாதம்னு கொடுத்துருக்காங்க. அதை மட்டும் நம்ம மாற்றுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? பி வந்து 7500. பி வந்து 7500. பர்சன்டேஜ் ஆர் வந்து 8%. அடுத்து என் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 1 வருடம் 6 மாதம்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்போ இந்த வருஷத்தை மாதமாக நம்ம மாற்றிக்கலாம். 1 வருடம்னா எவ்வளோ? 12 மாதமா ப்ளஸ்ஸு எக்ஸ்ட்ரா ஒரு 6 மாதம் கூட்டினா 18 மாதம்னு வருமா? இதை சிம்பிளிஃபை பண்ணலாமா? எது? ஒரு வருஷத்துக்கு சிம்பிளிஃபை பண்ணால் டிவைட் பை 12ன்னு போடுவோம். ஓகேங்களா? அப்போது 9 2 18 6 2 12 3 9 3 6ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? அப்போது 3/2ன்னு நமக்கு கிடைக்கும். அப்போ நமக்கு n இப்போ என்ன கிடச்சிருச்சு? 3/2ன்னு கிடச்சிருச்சு. ஓகேங்களா? இப்போது ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஓகேங்களா? PNR/100. PNR டிவைடட் பை 100. ஓகேங்களா? இப்போ P என்ன? 7500 இன்ட்டு n என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 3 டிவைடட் பை 2ன்னு. ஓகேங்களா? ஆல்ரெடி இங்கே 100 இருக்கும். இன்ட்டு ஆர் வந்து 8%. இதை அடித்து போட்டால் இப்போ ஆன்சர். ஓகேங்களா? இப்போ 2 அடித்து போட்டால் இங்கே 4ன்னு வரும். இங்கே 2 ஜீரோ, இங்கே 2 ஜீரோ கேன்சலு. இனி இதை மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு ஆன்சர். ஓகேங்களா? முன்னாங்கு 12 12 இன்ட்டு 75. ஓரஞ்சு 5 25 10க்கு 0 மிச்சம் 1. ஓரஞ்சு 5 1 6 7 2 14க்கு 4 மிச்சம் 1. 1 7 7 1 8 0 6 4 10க்கு 0 மிச்சம் 1 9 900 வந்துருச்சு. ஓகேங்களா? அப்போ ஆன்சர் என்ன? பி 900. அடுத்த சம் போகலாம். அடுத்த சம் பாருங்கள். ஆண்டிற்கு 10% வட்டி தரும் ஒரு வங்கியில் லோகேஷ் ரூபாய் 10,000 வைப்பு நிதியாக செலுத்தினார். அத்தொகையை அதே மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்களா? 2 ஆண்டுகள் 3 மாதங்களுக்கு பிறகுன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி தான் இதுவுமே வந்து நம்ம மாதங்களுக்கு கன்வெர்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? அப்போ ஆண்டுக்கு 10% வட்டி தரும் ஒரு வங்கியில் லோகேஷ் 10,000 வைப்பு நிதியாக, இதுதான் அசல். வைப்பு நிதி தான் வந்து அசல், அதாவது 10,000 ரூபாய். பர்சன்டேஜ் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 10%ன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என் நம்ம மாற்றிக்கலாம். 2 ஆண்டுகள்னால் எவ்வளோ? 12 மாதமா ப்ளஸ் ஒரு 3. அப்போ என்ன கிடச்சிச்சு? 2 ஆண்டுகள்னால் 24 ஆண்டுகள்னு வரும். 22 ஆண்டுகள்ன்றப்ப 24 மாதங்கள் ப்ளஸ்ஸு 3. அப்போ எவ்வளோ வரும்? 27 மாதங்கள்னு கிடைக்கும். ஓகேங்களா? இனி இந்த 27 மாதங்களை டிவைடட் பை 12 பண்ணால் 9 3 27 நாமும் 12. அப்போ நமக்கு n என்ன கிடச்சிருச்சு? 9/4ன்னு கிடச்சிருச்சு. இப்போ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஏதாவது PNR/100. P நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 10,000 இன்ட்டு n என்ன? 9/4. 9 டிவைடட் பை 4. ஆல்ரெடி இங்கே ஒரு 100 இருக்கும். இன்ட்டு ஆர் என்ன கொடுத்துருக்காங்க? 10%. ஓகேங்களா? இந்த 2 ஜீரோவும் இந்த 2 ஜீரோ கேன்சல் ஆயிருமா? இங்கே 2 2 4 I2 10 ஒரு 0. இந்த 2ம் இங்கே இருக்கிற 10 அடித்தா 5. ஓகேங்களா? இப்போது I5 25, அதாவது 250 இன்ட்டு 9. ஓகேங்களா? இப்போது 25 இன்ட்டு 9 பண்ணலாமா?
9 45க்கு 5 மிச்சம் 4 9 20 18 18 19 20 21 22 225. இங்கே ஆல்ரெடி ஒரு 0 இருக்குது, ஒரு 0 சேர்க்கணும். அப்போ நமக்கு ஆன்சர் என்ன? 2250 கிடைக்கும். ஓகேங்களா, ஆப்ஷன் சி ஆன்சர். ஓகேங்களா, அடுத்த சம் போகலாம். 4வது சம் பாருங்கள். 7200க்கு ஆண்டு வட்டி 12/3/4 அப்படின்னு கலப்பு பின்னத்தில் கொடுத்துருக்காங்க. பர்சன்டேஜ் என்ற வீதத்தில் 9 மாதங்களுக்கு தனி வட்டி காண்க. இதில் நம்ம வட்டி வீதத்தையும் மாற்றணும், மாதங்களையும் மாற்றணும். ஓகேங்களா, இப்போ அசல் கொடுத்துட்டாங்க. என்னது? பி வந்து 7200ன்னு கொடுத்துட்டாங்க. 7200ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ ஆர் என்ன கொடுத்துருக்காங்க? 12/3/4ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த 12/3/4 கணப்பு பின்னத்தில் இருக்க பின்னமாக மாற்றிக்கலாமா? அப்போ ஒரு நாள் 4 2 நாள் 8 ஒரு நாள் 4 48ன்னு வரும். 48 கூட இந்த 3 ப்ளஸ் பண்ணால் 51ன்னு வருங்களா? 51/4ன்னு வரும். கலப்பு பின்னத்தை பின்னமாக மாற்ற தெரியும்னு நினைக்கிறேன், மாற்றிடுங்க. ஓகேங்களா, அப்போ 51/4ன்னு கிடைக்கும். ஓகேங்களா, இப்போது 6 மாற்றிட்டோம். அடுத்து என் என்னது 9 மாதம்னு கொடுத்துருக்காங்களா? அப்போ 9/12ன்னு போடுவோமா? அப்போ 3 9 4 12. அப்போ என்ன என் நமக்கு என்ன கிடச்சிரும்? 3/4ன்னு கிடச்சிரும். ஓகேங்களா, இப்போ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். பி எவ்வளோ? 7200 இன்ட்டு என் எவ்வளோ? 3/4. ஆல்ரெடி இங்கே ஒரு 100 இருக்கும். இன்ட்டு ஆர் என்ன? 51/4. 51 அதே மாதிரி 4 கீழே போட்டுடலாம். ஓகேங்களா, இப்போ அடிச்சு போட்ட ஆன்சர். இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல் ஆயிருங்களா? இப்போ இது 2ஆலே அடிச்சு போடுங்க. 2 2 4, இங்கே 3 2 6 மிச்சம் 1 இருக்கும். 6 2 12ன்னு வரும். ஓகேங்களா, மறுபடியும் 2ஆல் அடித்தா 1 2 2 மிச்சம் 1 இருக்கும். 8 2 16. ஓகேங்களா, மறுபடியும் இதை 2ஆல் அடிங்க. 2 2 4 9 2 18ன்னு இருக்குது. ஓகேங்களா, இந்த ஆக்சுவலி இந்த 9 வந்து மேலே இருக்கும். ஓகேங்களா, இனி எதுலையுமே அடிப்படாது. இப்போது நமக்கு என்ன இருக்கும்? 9 × 3 × 51 டிவைடட் பை 2ன்னு இருக்கும். இதுக்கு மேலே நம்மளால் அடிக்க முடியாது. ஓகேங்களா, அப்போ இந்த 9 3 51 இன்ட்டு பண்ணும். ஓகேங்களா, 9 3 27. அப்போது 27 51 இன்ட்டு பண்ணால் ஒரே 7 ஓர் 2 ஐயல் 35க்கு 5 மிச்சம் 3 ஒரு 5 2 10 10 3 13. அப்போது 7 5 2 7 மிச்சம் 3 1ன்னு கிடைக்கும். ஓகேங்களா, அப்போது 1377 டிவைடட் பை 2. இனி இதை அடித்து போடலாம். 6 2 12 மிச்சம் 1 8 2 16 மிச்சம் 1 8 2 16 மிச்சம் 1 இருக்கும். நம்ம 0 சேர்க்கணும். அப்போ இங்கே புள்ளி வரும். அப்போ 688 புள்ளி இங்கே 10 இருக்கும்போது 2 10ன்னு வருமா? முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். அப்போது 688.5ன்னு கிடைக்கும் ஆன்சர் நமக்கு. இங்கே பாருங்கள், ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி 688.5ன்னு கிடைக்கும். ஓகேங்களா, அடுத்த சம் போகலாம். ரூபாய் 10,950 என்ற அசலுக்கு 42 நாட்களில் ஆண்டிற்கு 10% தனிவட்டி முறையில் கிடைக்கும் வட்டி எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 42 நாட்கள்னு கொடுத்துருக்காங்க. இது பெருசாக ஒன்றும் இல்லை. மாதம் மாறியே நாட்கள் வரும்போது நம்ம 365 டிவைட் பண்ணணும். ஓகேங்களா, அப்போது அசல் என்ன கொடுத்துருக்காங்க? பி வந்து 10,950ன்னு கொடுத்துருக்காங்க. ஆர் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 10%ன்னு கொடுத்துருக்காங்க. என் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 42 நாட்கள்னு கொடுத்துருக்காங்க. இப்போ 42 நாட்கள்னு கொடுத்தா 42 டிவைட் பை 365ன்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா, இல்லை அடிக்க முடிஞ்சால் அடிச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா ஃபார்முலா அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஓகேங்களா, PNR/100. அப்போ 10,950 இன்ட்டு 10 இன்ட்டு என் வந்து 42 டிவைடட் பை ஆல்ரெடி ஒரு 100 இங்கே இருக்கும் இன்ட்டு 365ன்னு இருக்கும். ஓகேங்களா, இப்போ இதை அடிச்சு போடலாம். இங்கே ஒரு 0 இங்கே ஒரு 0 இங்கே ஒரு 0 இங்கே ஒரு 0 கேன்சல். ஓகேங்களா, இப்போ இதை அடித்து போட்டிங்க அப்படின்னா இப்போ இதை நம்ம 5ஆல் அடித்து போடலாம். இதையும் 5ஆல் அடித்து போடலாம். இங்கே ஆல்ரெடி 0 கேன்சல் ஆகிருக்கு. இதை 5ஆல் அடித்து போட்டால் 2 10ன்னு வரும். ஓரஞ்சு 5 மிச்சம் 4 இருக்கும் 45 9 5 45ன்னு வரும். ஓகேங்களா, இது 5ஆல் அடித்தா 7 5 35 மிச்சம் 1 3 3 5 15ன்னு வரும். இந்த 73 இந்த 219 அடித்தா 3ன்னு கிடைக்கும். ஓகேங்களா, அப்போது 3 × 42ன்னு கிடைக்கும். 3 × 42ன்னு கிடைக்கும். இது இன்ட்டு பண்ணால் 3 6 3 12 126 ஆன்சர். ஓகேங்களா, ஆப்ஷன் சி 126. ஓகேங்களா, இப்போ இந்த 5 சம்மும் முடிஞ்சிருச்சு. இந்த மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோ வேணும், இல்லை நீங்கள் டாபிக் வைஸ் போடுங்க அப்படின்னாலும் நான் டாபிக் வைஸ் போடுறேன். இல்லை எல்லா டாப்பிக்கும் கலந்த மாதிரி 5 சம் போடணும் அப்படின்னாலும் நான் போடுறேன். உங்கள் கருத்தை வந்து கமெண்ட்டில் தெரிவிங்க. தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.